திருவாரூர் மாவட்டத்தில் பகலில் குத்துவிளக்கு பட்டறையில் வேலை பார்த்து இரவில் கத்தி முனையில் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்பத்துடன் வருபவர்களை குறிவைத்து நகை பணத்தை பறித்து சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் போலீசில் சிக்கியது எப்படி? சிசிடிவி கேமராக்களில் சிக்காமல் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து கத்தி முனையில் வழிப்பறி செய்து வந்த கொள்ளையர்கள் இவர்கள்தான். சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு கொள்ளையடித்து வந்தவர்கள் செல்போன் சிக்னலால் சிக்கியது எப்படி? திருவாரூர் மாவட்டம் திப்பியராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 24 வயதான சரவணகுமார். இவரது நண்பர் 19 வயதான கனகவேல். நாச்சியார் கோவில் பகுதியில் இயங்கி வரும் குத்துவிளக்கு பட்டறையில் சரவணகுமார், கனகவேல் இருவரும் வேலை பார்த்து வந்தனர். குறைந்த வருமானத்தில் வேலை பார்த்த இவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை வாழ வேண்டும் என தீராத ஆசை இருந்து வந்துள்ளது. இதனால் இருவரும் சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபடத் தொடங்கினர். கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்குடி என்ற பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படாத இடங்களை தேர்வு செய்து இரவு நேரங்களில் இவர்கள் கத்தியுடன் பதுங்கி காத்திருப்பார்கள். அவ்வழியாக குடும்பத்துடன் வருபவர்களை மட்டும் குறிவைத்து வாகனங்களை தடுத்து நிறுத்தி கத்தி முனையில் மிரட்டுவார்கள். அச்சத்தில் உறைந்து நிற்பவர்களிடம் நகை, பணம் மற்றும் செல்போன்களை பறித்துக் கொண்டு சரவணகுமார், கனகவேல் இருவரும் அங்கிருந்து தப்பி விடுவார்கள். திருடிய நகைகளை விற்று அந்த பணத்துடன் இரவோடு இரவாக தலைமறைவாகி விடுவதை வாடிக்கையாக வைத்திருந்தார்கள். கொள்ளையடித்த பணத்துடன் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று சொகுசு விடுதியில் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளனர். கையில் பணம் காலியானதும் ஊருக்கு திரும்பும் இருவரும் மீண்டும் வழிப்பறியில் இறங்கி விடுவார்கள். தொடர்ந்து புதுக்குடி பகுதியில் 7 முறை வழிப்பறியில் ஈடுபட்ட இவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்த போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். புதுக்குடி பகுதியில் வழிப்பறி நடந்த சமயத்தில் டவர் சிக்னலில் பதிவாகியிருந்த செல்போன் எண்களை போலீசார் கண்காணித்தனர். அப்போது ஒரே ஒரு செல்போன் எண் மட்டும் நடந்த அத்தனை வழிப்பறி சம்பவத்தின் போதும் உபயோகத்தில் இருந்திருப்பது தெரிய வந்தது. அந்த செல்போன் எண்ணை டிராக் செய்தபோது கொள்ளையர்கள் இருவரும் பதுங்கியிருந்த இடம் போலீசாருக்கு தெரிய வந்தது. அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 9 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். புதுக்குடியில் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு கதிகலங்க வைத்த இளைஞர்கள் போலீசில் பிடிபட்டது அப்பகுதி மக்களை நிம்மதியடையச் செய்துள்ளது.